தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமான மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 26வது வாக்கியம். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும். என்றால் இந்த ஒரு வார்த்தை நம்ம மனதில் பதிய வைப்போம். மனதில் மட்டும் இல்லாமல் எல்லா நிலையிலும் நாம் பதிவு வைக்கிற சமயத்தில் இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் சோர்வு வராது. வாழ்க்கையில் எந்த நிலையில் ஒரு நபர் டிப்ரெஷனுக்கு போய்விடுகிறான் என்றால், மன அழுத்தத்துக்கு போய்விடுகிறான் என்றால், அவன் இந்த வார்த்தையை படிக்கின்ற சமயத்தில் அவனுக்கு சக்தி கிடைக்கும். அப்போ நோயோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை படிக்கட்டும். ஆண்டவரே, உன்னால் மட்டுமே தான் என்னை குணப்படுத்த முடியும், உன்னால் மட்டுமே தான் என்னை பலவீனத்திலிருந்து என்னை சக்திப்படுத்த முடியும், உன்னால் மட்டுமே தான் இதை இந்த நெருக்கடிலிருந்து என்னை காப்பாற்ற முடியும், உன்னால் மட்டுமே தான் என்னுடைய படிப்பில் எனக்கு கவனம் செலுத்த முடியும், உன்னால் மட்டுமே தான் எனக்கு உயர்ச்சி தர முடியும், உன்னால் எல்லாமே தெய்வத்தை மட்டும்தான் முடியும்னு சொல்லி போகிற சமயத்தில் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்களோ மன சோர்வுகளோ எதுவும் வராது. யாராவது நம்மை காயப்படுத்தினாலும் மன்னிக்கக்கூடிய சக்தி தெய்வம் நமக்கு தருவார். அப்புறமா ஆண்டவரே, உன்னால் மட்டுமே தான் அது தர முடியும். மன்னிக்கக்கூடிய சக்தி, மற்றவர்களை அன்பு செய்கிற நிலை, மற்றவர்களை புரிந்து கொள்கிற நிலை, உன்னால் மட்டுமே தான் எனக்கு அந்த கிருபை தாரும் ஆண்டவன் சொல்லி நம்ம மன்றாட முடியும். அவள் இறைவனை மட்டுமே மையப்படுத்தி எல்லா நிலையிலும் நான் செய்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக அபிஷேகங்களும் வல்லமையும் நாம் பெற முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, மனிதரால் முடியாது, ஆனால் உன்னால் மட்டுமே தான் முடியும் என்பதை நான் நம்புகின்றேன். அது என் வாழ்க்கையில் நான் பிரதிபலிக்க நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.